மதுரை தப்ப குளத்துல தான் இருக்கேன். என்னது ஆரப்பாளையம் பஸ்ஸில் போகவா? நீ வேற சும்மாரப்பான்ட்டு இந்த மதுரைக்குள்ள சன்மீட்டர்னு பெரிய பிரபலமாக இருக்காங்கப்பா. அந்த ஆட்டோவில் போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆமாம், என்ன சன்மீட்டர் ஆட்டோவில் இருக்குன்னு பார்ப்போமாப்பா. என்னையா இந்த ஊரில் எல்லா பக்கம் வண்டி வர்றாங்க. ஆத்தாடி ஆளை போட்டுருவாங்க உடையா. அண்ணே வாங்கினே ஆட்டோன்னு தான். ஆட்டோ எனக்கு விலைக்கெல்லாம் வேணாம். எனக்கு மதுரை ஆரப்பாளையம் போகணும், வாடகைக்கு வேணும். ஏன்னா விலைக்கு தர்ற மாதிரி இல்லை, வாடகைக்கு தான். அப்புறம்ண்ணே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம்ண்ணே. சொல்லுங்க. உங்கள் வீடியோவில் நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, எனக்கு இந்த மீட்டர் ஆட்டோனா என்னண்ணே? 1.5 கிலோமீட்டருக்கு 70 ரூபா தான் மினிமம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டான். அதுக்கு மேலே போகிற கிலோமீட்டருக்கு வந்து 20 ரூபா வரும். இந்த எல்லா விளக்கமே அந்த மீட்டர் ஆன் பண்ணுறப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகிறோமோ அத்தனை கிலோமீட்டருக்கு வந்து பில்லு வந்துடும். இந்த பேக்கேஜ் சவாரினா என்னண்ணே? ஆனால் பேக்கேஜ் சவாரினா இப்போ ஒரு இடத்துல ஏறி ஒரு இடத்துல இறங்கினா நார்மல் சவாரி. பேக்கேஜ் சவாரின்றது இப்போ ஒரு இடத்துல ஏறி ஒரு 2-3 இடத்துக்கு போகிறோம், ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா பேக்கேஜ் சவாரி. 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர், 2 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர், 1 மணி நேரம் போனால் 250 ரூபா, 2 மணி நேரம் போனால் 500 ரூபா. அதான் பேக்கேஜ் சவாரி. சரிண்ணே. சரி, ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் என்ன இறக்கி விட்டுருங்க. நாங்கள் உட்காருங்க, நல்லபடியாக இறக்கி விட்டேன். தேனி ஓணும்ண்ணே. தேனி அண்ணே, நீங்கள் நல்ல ஊராச்சேண்ணே. அம்மனே, மதுரை அண்ணே ஊர், தேனி தம்பி ஊர்.